Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்டூடண்ட் கிரெட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆன காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சிபில் ஸ்கோர் இல்லாம இன்ஸ்டன்ட்டாவே நாங்க ஒரு எமர்ஜென்சி நீட்காக லோன் அப்படிங்கறத தரோம் அப்படிங்கறத இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நிஜமாவே இந்த அப்ளிகேஷன்ல இப்படி ஈஸியா ஒரு லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, தென் இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம். சேம் டைம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். சோ நீங்க ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். பட் இருந்தாலும் என்னுடைய பர்சனல் அட்வைஸ், நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படினா இந்த மாதிரியான சின்ன சின்ன லோன் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிக்கிறதே பெஸ்டா இருக்கும். சோ இத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஓகே गाइस, இந்த ஸ்டூடண்ட் கிரெட் ஸ்டூடண்ட் லோன் ஆப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2018 இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 84,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 ஆவும் இருக்கு. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கிரையான் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற கூடிய ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்துறலாம். இந்த அப்ளிகேஷன்ல இன்ஸ்டன்ட் கிரெடிட்டா அதிகபட்சமா 15,000 வரையிலும் ஒரு பர்சனல் லோன் ஆப்ஷன்ல கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா ஸ்டூடெண்ட்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் ஸ்டூடெண்ட்கான எமர்ஜென்சி எஜுகேஷனல் நீட்ஸ்க்கான பாக்கெட் மணியா இந்த அப்ளிகேஷன் இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கறதையும் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதையுமே இவங்களுடைய Play Storeல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ஆரம்பத்திலேயே சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்க இன்ஸ்டன்ட் லோனை இவங்க 0 இன்ட்ரெஸ்ட்ல தரதா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்லயே போட்டிருக்காங்க. சோ மத்த அப்ளிகேஷன் மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு நாங்க இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கொடுக்கறதுல ஃப்ரீயாவே, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்குறோம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சேம் டைம் அந்த லோனுக்கான கால்குலேஷன் அப்படிங்கறதையுமே ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த கால்குலேஷனை பார்த்தாவே இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் இந்த அப்ளிகேஷன்ல இருந்து அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா 90 நாள் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டைம் கொடுக்குறாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 0 தான். பட் இருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸா 240 ரூபாய் கலெக்ட் பண்றதா போட்டிருக்காங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்க்கான GST 18% அப்படின்னு பார்க்க 43 ரூபாய் கலெக்ட் பண்றதாவும், இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்து டோட்டலா 283 ரூபாய் இவங்க கலெக்ட் பண்றதா போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க ஆரம்பத்துல அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபீஸ அப்படியே நம்மளுடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. சோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸை எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷனை பொறுத்தது, அதை நீங்க தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்றத பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. தென் அகைன் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ண முடியும். சேம் டைம் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது ஆரம்பத்துல ஜஸ்ட் ஒரு 1000 ரூபீஸ் அப்படிங்கறத அப்ரூவல் கொடுப்பாங்க. ஒன்ஸ் எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ண அதிகபட்சமா 15,000 வரையிலும் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் நீங்க 24/7 எப்போ வேணாலும் இந்த லோன் அமௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. அதே சமயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கிரையான் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய RB ரெஜிஸ்டர்ட் NBFC கூட சேர்ந்து தான் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. அதாவது அந்த RB ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய ஓன் அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்டூடண்ட் கிரெட் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன். சோ இத பொறுத்தவரைக்கும் ஒரு RB ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனா தான் இருக்காங்க. ஓகே गाइस, இத தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் யாரு என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன டீடைல்ஸ் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. தென் இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. தென் இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் அப்படிங்கறதுமே கொடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படினாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்கான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய வெப்சைட்ல ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறதா போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டா லோன் அப்ரூவல் கொடுத்துருவோம் வித்தின் 24 ஹவர்ஸ்ல அப்படிங்கிறதையுமே கொடுத்திருக்காங்க. 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. 8 lakh பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. தென் 24/7 வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. தென் இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும்னு போட்டிருக்காங்க. தென் லோன் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதை பொறுத்தவரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா UPI ஐடியை கொடுத்து கூட உங்களுடைய லோன் அமௌண்ட்டை பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே गाइस, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வேற என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துடலாம். இதை தவிர்த்து இவங்களுடைய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த விதத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து சிபில் ஸ்கோர் இல்லாம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சின்ன அமௌண்ட் லோனா கொடுக்கறதுனால அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் 18 வயசு கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டான
கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் எதுவும் பெருசாக இல்லை. பட் தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த 2 இடத்துலையுமே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணவங்க ஒரு சில ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்தில் இதில் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 85,000 பேர் அப்படிங்கிறவங்க ரிவ்யூவுமே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்பொழுது பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கு. சேம் டைம் அப்படி அப்ளை பண்ணும்பொழுது மோர் தென் 24 hours கம்ப்ளீட் ஆகியுமே அப்ரூவல் சம்மந்தமாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே இவங்க தெளிவாக கொடுக்கல. இது ஒரு டேட்டா கலெக்டிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூ அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இந்த இடத்துல நண்பர் ஒருத்தர் இதில் லோன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டாரு. பட் செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட் பண்ணியிருப்பார் போல். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது அதிகப்படியான கால்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலுமே ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா கால் பண்ண தான் செய்வாங்க. பட் இவர் அட்டன் பண்ணலை போல், அதனால் நிறைய டைம் கால் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இந்த இடத்துல நண்பர் ஒருத்தர் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாக லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறாரு. பட் அந்த டைமில் இவங்களுடைய அந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸில் எந்த ஒரு வேரியேஷன் அப்படிங்கிறதுமே பண்ணாமல் நம்ம எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து டோட்டலாக நீங்கள் இஎம்ஐயில் ரீபேமெண்ட் பண்ணால் பண்ணுவீங்களோ அதே அமௌண்ட்டை அப்படியே கட்டுற மாதிரி இருக்குது, எந்த ஒரு ரிடக்ஷன் அப்படிங்கிறதுமே இல்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. மேபி நீங்கள் எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே லோனை ஃபோர்க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த விஷயங்களை கட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணல. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணாதான் நீங்க முன்னாடியே பேமெண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுவாங்க. பட் இவங்க எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டே நாங்க வாங்குறது இல்ல, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்றோம் அப்படிங்கும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது லோனை டிஸ்பர்சல் பண்ணும்போதே அவங்க கலெக்ட் பண்ணிடணும். பட் நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது இவங்க அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்றதுனால மேபி அந்த ஃபீஸை வந்து ரிடக்ஷன் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் ரிடியூஸ் பண்ணுவாங்க, இங்க ஃபீஸ் அப்படிங்கிறதுனால ரிடியூஸ் பண்ணல போல. பட் இருந்தாலும் இவங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை இவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் எல்லா ரிவ்யூஸ்க்குமே இவங்க ரிப்ளை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை நம்ம கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்ததில் அப்ளை பண்ணும்போது ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அப்ளை பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் லோவஸ்ட் அமௌண்ட் தான் லோனாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் ட்ராபேக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து ரொம்ப கிரிட்டிக்கலான நெகட்டிவ் ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் மேலே இருக்கிறதா எதுவும் தெரிய வரல. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். அது நம்மளுடைய மற்ற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.